இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் கடந்து வந்த பாதையில் பலருக்கு நீதம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிடைத்ததெல்லாம் அநீதம்தான். இதுவரை எல்லா வரலாறும் அப்படித்தான் சொல்கிறது. இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் எத்தனையோ பலருக்கு நீதத்தை செலுத்தி இருந்த போதிலும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் திரும்ப கிடைத்தது அநீதம்தான். அந்த வரிசையில்தான் சமீபத்திய தீர்ப்பையும் நாம் பார்க்கிறோம். சமீபத்திய தீர்ப்பு 450 ஆண்டுகால பாரம்பரியமிக்க பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு சுமார் 27 ஆண்டுகளாக மனவேதனையோடு நல்லதொரு ஆறுதல் தீர்ப்பு கிடைக்கும் என்று காத்திருந்த நமக்கு காயத்தின் மீது காயமாக வேதனை தீர்ப்பு தான் கிடைத்ததே தவிர நீதம் கிடைக்கவில்லை. இது இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் புதிதல்ல. இதில் ஆச்சரியப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்படித்தான் இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் கடந்து வந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கே அநேக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெருமானார் அவர்கள் சமாதானத்திற்காக வேண்டி சமயங்களில் அதை ஏற்று கடந்து சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் ஏறக்குறைய 27 ஆண்டு கால வலி வேதனை, அதற்கு சரியான நிவாரணமோ ஆறுதலோ நமக்கு கிடைக்கவில்லை. அந்த தீர்ப்பில் பல விஷயங்கள் நாம் கவனிக்க வேண்டியது. முஸ்லிம்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை என்று நீதிமன்றமே முன்மொழிகிறது. அந்த மஸ்ஜிதை கட்டிய பாபரின் மீதும் தவறில்லை, அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி போராடிய முஸ்லிம்கள் மீதும் தவறில்லை. எந்த தப்பும் அவங்க செய்யல. பாபர் என்பவர் பிறருடைய இடத்தை அபகரித்து ஏற்கனவே கோயில் இருந்து அதை இடித்து அவர் கட்டவில்லை. அதில் அவர் நியாயமானவர் என்ற தீர்ப்பு லேசான நிம்மதியை தருகிறது. முஸ்லிம்கள் தரப்பில் எந்த தவறும் இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. தப்பில்லை முஸ்லிம்கள் மீது, ஆனாலும் தண்டனைக்குரிய தீர்ப்பு, இடத்தை விட்டாக வேண்டும். மறுதரப்பில் அவர்கள் மீது தவறுண்டு என்று நீதிமன்றமே முன்மொழிகிறது. பள்ளிவாசலை இடித்தது குற்றம், ஆனாலும் அவர்களுக்கு சலுகை தீர்ப்பு. ஒரு வினோதமான விசித்திரமான தீர்ப்பு. தவறில்லை என்பவர்கள் மீது தண்டனை, தப்புண்டு என்று சொல்லிவிட்டும் அவர்களுக்கு சலுகை. இப்பேற்பட்ட வினோதமான விசித்திரமான தீர்ப்புகளை இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்பதே நமக்கு புரியவில்லை. இதில் நாம் சில விஷயங்களை கவனித்தாக வேண்டும். பாபரி என்பவர் ஒரு ஜான் இடத்தை கூட பிறருடைய இடத்தை அபகரித்து கட்டவில்லை என்பது நிச்சயம் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அந்த மஸ்ஜித் மட்டுமல்ல, எந்த பள்ளியும் அப்படி கட்டப்படவில்லை. அப்படி கட்டப்பட்டால் அது பள்ளியே இல்லை. அங்கு தொழுவதற்கு ஷரியத் சட்டத்தின்படி அனுமதியே கிடையாது. இங்கு யாருடைய இடமும் ஒரு ஜான் கூட அபகரிக்கப்பட்டதாகவோ அநீதியாக பறிக்கப்பட்டதாகவோ பிறரிடமிருந்து அநீதியான முறையில் வாங்கப்பட்டதாகவோ எந்த பள்ளியும் இருக்காது என்பதற்கு இந்த ஒரு நிலை சான்றாக இருக்கும். ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். பாபர் என்பவர் மீது குற்றமில்லை என்று நீதிமன்றமே முன்மொழிந்தது எல்லா பள்ளிவாசல்களின் நிலை இந்த உலகத்தார்கள் அகிலத்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை. பள்ளிவாசல்கள் என்பது பெருமானாரின் காலத்தில் நீதத்தை நிலைநாட்டும் இடங்கள். பெருமானார் அவர்கள் பல தீர்ப்புகளை பள்ளிவாசல்களில் இருந்துதான் தீர்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நீதத்தை நிலைநாட்டிய பள்ளிவாசல்களுக்கே நீதம் இல்லாமல் போனது, நீதி கிடைக்காமல் போனது, வேதனை செய்திகள். ஆனாலும் ஒரு தரப்பில் நாம் கவனிக்க வேண்டிய பாட படிப்பினைகள். இந்த தீர்ப்பு நாம் ஏற்கிறோம் ஏற்காமல் போகிறோம், அதையும் தாண்டி இதில் பாட படிப்பினைகள் நிறைய இருக்கிறது. அதை அவசியம் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்கள் இனி வரும் காலங்களில் மிக உன்னிப்போடு பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். பள்ளிவாசல்கள் என்பது எந்த ஒரு தனிநபரின் சொத்தும் அல்ல, எந்த ஒரு தனிநபருக்கு சொந்தமான உடைமையும் அல்ல. பள்ளிவாசல்கள் இறைவனின் அடையாள சின்னங்கள். அதை முறையாக பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களின் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒற்றுமையோடு பள்ளிவாசல்களை பராமரிக்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து படிப்பினை பெற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் இது நாம் அவசியம் பெற வேண்டிய பாடங்களில் ஒன்று. அதை தாண்டி தீர்ப்புக்கு பிறகு தீர்வு என்பது முக்கியம். தீர்ப்பை கேட்டுவிட்டோம், தீர்வு என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொந்தமான ஒன்றை ஒருவர் கேட்கிறார், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கொடுத்து விடு என்றார். கேட்கிறார், அவர் வந்து கேட்கிறார், எனக்கு கொடு என்று கேட்கிறார். கொடுத்துன்னு சொன்னாங்க பெருமானார். விட்டு கொடு என்று சொன்னார். அதே சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு சொந்தமான ஒன்றை ஒருவர் பறிக்கிறார், அநியாயமாக பறிக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், போராடு என்றார்கள். போராடு. கேட்டு கொடுப்பது வேறு, பறிக்கப்படுவது என்பது வேறு. அதற்கு நீ போராடு. அதோடு பெருமானார் அவர்கள் முடித்துக் கொள்ளவில்லை. மறுவேளையில் சொன்னார்கள், அப்படி நீ போராடி உனக்கு நியாயம் கிடைக்கலன்னா என்ன செய்யலாம் கேட்டாங்க. சஹாபாக்களில் சிலர் சொன்னார்கள், வாள தூக்குவோம். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீதத்திற்காக சண்டையிடாதீர்கள். நீங்கள் சண்டையிட்டு கிடைப்பது நீதம் அல்ல. நீதத்திற்காக நியாயமான முறை வாதிடலாம், போராடலாம், ஆனால் சண்டையிடக்கூடாது. பெருமானார் அவர்கள் அழகான பாடத்தை சஹாபாக்களிடம் கேட்டார்கள், உங்களின் ஒன்றை இவர் பறித்துவிட அதற்கு நீங்கள் போராடுகிறீர்கள், போராடியும் நீதம் கிடைக்கவில்லை, என்ன செய்வீர்கள்? சிலர் சொன்னார்கள், வாளை தூக்குவோம்.
மனித இயல்புதானே, கொந்தளிப்பு என்பது இருக்கத்தானே செய்யும், கோபம் என்பது இருக்கத்தானே செய்யும். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அது தவறு, அது தவறு. நீதத்திற்காக இந்நேரம் நீங்கள் சண்டை போடக்கூடாது. நீங்கள் சண்டையிட்டு வாங்குவதின் பேர் நீதம் அல்ல. நீங்கள் முறையான அழகான முறையில் போராடி வாதித்து பெறுவதற்கு பேர் தான் நீதமே தவிர, எக்காரணத்தை கொண்டும் நீதத்திற்காக வேண்டி நீங்கள் பிறரோடு சண்டையிடக் கூடாது, பிற மக்களுக்கு சிரமம் தரும்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமின்றி, இந்த உலகத்தில் உங்களுக்கு நீதமே கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். இந்த உலகத்தில் நீதம் கிடைப்பது என்பது அதிலும் தற்காலத்தில் மிக அரிய விஷயம் தான். அது வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் மறுமையில் தீர்ப்பு நாள் என்று ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லா தீர்ப்புகளும் நியாயமாக இருந்தால் மறுமையில் தீர்ப்பு நாள் என்பது எதற்கு? அதன் அவசியம் என்ன இருக்கிறது? இந்த உலகத்தின் தீர்ப்புகள் நியாயமாக இருக்காது. தீர்ப்புகள் எல்லாம் நியாயமாக தான் இருக்கும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். தீர்ப்புகள் நியாயமாக இருக்காது. எனவேதான் மறுமையில் தீர்ப்பு நாள் என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே பெருமானாரின் வார்த்தைகளை நாம் புரிய வேண்டிய தீர்வு என்ன தெரியுமா? பள்ளிவாசல்கள் மிக முக்கியம் தான். நாம் வாழும் இந்த நாட்டில் நமக்கு பள்ளிவாசல்கள் மிக முக்கியம் தான். அதை விட முக்கியம் நீதம். நீதம் கிடைக்க வேண்டும் நமக்கு. இப்போ நமக்கு பள்ளிவாசலும் கிடைக்கல, நீதமும் கிடைக்கல. பள்ளிவாசல் முக்கியம், பள்ளிவாசலை விட நீதம் முக்கியம். நீதத்தை விட ஒன்று முக்கியம் இருக்கிறது. அது நம் தரத்தில் தான் இருக்கிறது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலை விட நீதம் என்பது முக்கியம். நீதத்தை விட முக்கியமானது தெரியுமா? நாட்டு மக்களின் அமைதி, நாட்டு மக்களின் நிம்மதி. அது மிக முக்கியமானது முஸ்லிம்களை பொறுத்தவரை. சமாதானத்திற்காக வேண்டிய அநீதிகளை கூட தாங்கிக் கொண்டவர்கள் நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே பள்ளிவாசல்கள் மிக முக்கியமானது. அதை விட முக்கியமானது நமக்கு நீதம் கிடைப்பது. அந்த நீதத்தை விட முக்கியமானது நாட்டு மக்களின் அமைதியும் நிம்மதியும். நாட்டு மக்களின் அமைதியும் நிம்மதியும் கெடுக்கும் மன்னும் யாரும் எந்த காரியத்தையும் கொந்தளித்து செய்துவிடக் கூடாது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளில் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. சமாதானத்தை, அமைதியை, நாட்டு மக்களின் நிம்மதியை என்றும் இந்த இஸ்லாம் விரும்புகிறது. பள்ளிவாசல்கள் என்பது பிற மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது பாதுகாக்கும் இடங்களாக இருக்கணுமே தவிர, எந்த பள்ளிவாசலின் காரணமாகவும் பிற மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. பள்ளிவாசல்கள் என்பது பிற மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்களை பாதுகாக்கும் இடங்களாக இருக்க வேண்டுமே தவிர, எந்த பள்ளிவாசலின் காரணமாகவும், அது பாபரி மஸ்ஜிதாக இருக்கட்டும், வேறு எந்த பள்ளியாக இருக்கட்டும், எந்த பள்ளிவாசலின் காரணமாகவும் நாட்டு மக்களின் அமைதி கெட்டு போய்விடக் கூடாது, நிம்மதி கெட்டு போய்விடக் கூடாது, சமாதானம் கெட்டு போய்விடக் கூடாது, சமய நல்லிணக்கம் கெட்டு போய்க்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. இழப்பு என்பது இழப்பல்ல, பொறுமை இழப்பதுதான் மிகப்பெரிய இழப்பு. நீ எதை இழந்த போதிலும் அது கூடிய விரைவில் இறைவன் நாடி அது கிடைக்கலாம், கிடைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கிறது. பைத்துல் முகத்தஸ் ஆரம்ப காலத்தில் யூதர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்தது. ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹுவை அழைத்து சிவப்பு கம்பளம் விரித்து தானாக முன் வந்து சாவியை தந்தார்கள் யூதர்கள். அப்படி மாற்றங்கள் பிறந்திருக்கிறது. பிறக்கலாம் நம்முடைய நற்குணங்களால், நம்முடைய நன்னடத்தையால் நல்ல மாற்றங்கள் பிறக்கலாம். யார் அதை பறித்தார்களோ அவர்களை முன் வந்து தரும் காலம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. நாம் மட்டும் சரியாக இருந்தால், நாம் மட்டும் சரியாக நீதமாக நன்னடத்தையோடு நற்குணத்தோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால், எனவே எதை இழந்த போதிலும் அது இழப்பல்ல. பொறுமையை இழந்தாய் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய இழப்பு. பொறுமையை இழந்து விடாதீர்கள். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மனம் தளராதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் மட்டும் உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் மனம் தளராதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். இது போன்ற இழப்புகள், அநீதங்கள் இஸ்லாம் சந்திக்காமல் இல்லை, இஸ்லாமியர்கள் சந்திக்காமல் இல்லை. நீதத்தையே நிலைநாட்டிய பெருமானாருக்கே அநீதி இழைத்த உலகம் இது. இங்கு நீ என்ன நீதத்தை தேடுகிறாய்? எனவே மனம் தளராதே, கவலை கொள்ளாதே. நீங்கள் மட்டும் உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை பெருமானாரின் வார்த்தைகளில் நாம் பார்க்கலாம். எனவே இது நேரத்தில் நியாய நீதமாக நடந்து கொள்வது, சரியான முறையில் போராடுவது, அதற்கு எந்த விதமான தவறும் இல்லை. இதற்கு மாறாக பொறுமை இழந்து விடக்கூடாது. இதுவரை பல மாற்று மதத்தவர்கள், நடுநிலையானவர்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை, இஸ்லாமியர்களின் பொறுமையை கண்டு வியந்து போகிறோம், அவர்களின் அமைதியை கண்டு நாங்கள் வியந்து போகிறோம். எவ்வளவு பெரிய வேதனை செய்தியாக இருந்த போதிலும் யாருடைய பொருளையும் நாசப்படுத்தவில்லை, யாருடைய உயிருக்கும் அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. அவர்களின் பொறுமை எங்களை வியக்க வைக்கிறது என்று நடுநிலை சிந்தனையாளர்கள், உண்மை மாற்றார்கள் பேசும் வார்த்தைகளை கேட்கிறோம். இது உண்மையில் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்த போதனை, பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அந்த அடிப்படையில் நாம் இந்த இழப்பை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வை அதிகம் துதியுங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கோருங்கள். உங்களை தேடி வெற்றி வரும். நீங்கள் மனம் தளராதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் மட்டும் உண்மை முஃமின்களாக வாழ்ந்தால் வெற்றி உங்களுடையதே என்ற இறைவனின் வசனத்தை நம் உள்ளத்தில் தேக்கி வைத்துக் கொண்டு சரியான முறையில் நீதத்தோடு நல் நடத்தையோடு நற்குணத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.